நம்ம வெற்றி மாசா தூளா ஒரு விஷயத்த வந்து செய்றாரு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு தாங்க. வெற்றிலேருந்து எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து பேசிட்டு இருக்காங்க. சிவராமா இந்தாப்பா வச்சுக்கங்கிற மாரி சொன்னோனே, கரெக்ட்டா அந்த இடத்துல நம்ப முருகன் வந்து வந்துடுறாங்க. இது வந்து சும்மா, இது உண்மை கிடையாது அப்படின்னு அந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. அம்மா நம்ப இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டா கூட எதுவுமே வந்து தேவையில்லம்மா. இப்ப நம்ப கௌரவத்த காப்பாத்துறோம்ன்னு சொல்லி, அப்புறம் என் பொண்ணுக்கு மட்டும் நல்லது செஞ்சிருக்கீங்க. என் பையனுக்கு இப்படியெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னு அவங்க மனசு கஷ்டப்படுவாங்கல்ல. அதெல்லாம் தேவையா? அவங்க அந்த பேச்சு பேசுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா வேணாங்கிற மாரி துளசி சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவங்கலாம் ரொம்ப பெரிய இடம்பா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, இவங்க என்ன இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும்னு என்ன சொல்லவா போறாங்க? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப, ஆமா அவங்க ரொம்ப பெரிய இடம் தான். அதான் உன் பெரிய வீட்டு சம்மந்தி என்னென்னமோ கேட்டுட்டு இருக்காங்களே, வந்ததுலேருந்து இது சரியில்ல, அது சரியில்லன்னு. தேவையில்லாத வேல பார்க்குறீங்க. நான் சொன்னத கேளுங்க. இப்போதைக்கு வேற வழியே இல்ல. வாங்க போய் காட்டலான்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் வராங்க. இந்த விஷயத்த வந்து காட்டுறாங்க. மாப்பிள்ளைக்காக நாங்க வாங்குனதுங்க அப்படின்னு காட்டுன உடனே, பரவால்ல ஏதோ செய்யணும்னு நெனச்சிருக்கீங்களே, அதுவரைக்கும் சந்தோஷம்ன்னு அபிராமி அம்மா கூட வந்தவங்க, ஏதோ கொஞ்சம் வந்து சந்தோஷப்படுற மாரி தெரியுது. சரி ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம். தாலி பிடிச்சு கோத்துறலாம்னு சொல்லிட்டு, சடங்கு நல்லபடியா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ப துளசிக்காக. ஒரு பக்கம் கேஷுவலா வந்து வெற்றிக்கு மோதிரம் போட்டு விடுறாங்க கேசவன். அதே மாரி மூத்த புள்ள இருக்காருல்ல, சிவராமனோட மூத்த புள்ள. நகைய எடுத்துட்டு வந்து போடலான்ட்டு இருக்கிறப்ப, "இங்க குடுங்க பாப்போம்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வாங்கிடுறாங்க. வாங்குனோனே அவங்க 4, 5 கேள்வியா கேட்குறாங்க. "என்ன உங்க பொண்ணுக்கு மட்டும் நல்லதா வந்து செய்றீங்க. என் பையனுக்கு என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு சொன்னோனயே, சிவராமன் ஆல்ரெடி இதெல்லாம் வேணாங்கிற மாரி தான் நெனச்சிட்டு இருந்தாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக எல்லாரும் இந்த மாரி சொல்ல ஆரம்பிச்சதுனால, இப்ப வேற வழியே இல்லாம அப்படி நின்னுட்டு இருக்காங்க. "இல்ல சம்மந்தி, பக்கத்துல இருக்கிற கடையில தான் வாங்குனோம்னு எத்தனையோ வாட்டி சமாளிச்சோம். அவங்களால வந்து பிரயோஜனமே படல. எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாரி வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் அவங்க குடும்பமா பேசுனாங்கல்ல, இந்த பொருள வந்து எடுத்துட்டு போய் சபையில வச்சுருவோம். ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலான்னு. இத நம்ம வெற்றி வந்து கேட்ட உடனே, அப்படியே வந்து சிரிக்கிறாங்க. சரி நம்ம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இப்பன்னு பார்த்து அம்மா இந்த விஷயத்த வந்து கையில எடுப்பாங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல. "அம்மா என்னம்மா நெனச்சிட்டு இருக்க? வைம்மா அதெல்லாம் எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும்." "ஏன்டா நான் நகையிலேயே புரள்றவ. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொன்னோனே, அந்த இடத்துல வந்து சபையில வந்து நகைய வந்து வச்சுர்றாங்க. "வந்துட்டோம். வந்து பார்க்கட்டும். அதுக்கப்புறம் தானே உங்க லட்சணம் என்னன்னு தெரியும்." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, சிவராமனோட என்டையர் ஃபேமிலி ரூமுக்கு போறாங்க. செமையா வந்து துளசி வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல. "நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன்ல, நம்ப கிட்ட இல்லன்னு சொல்லிட்டா கூட ஏதோ ஒண்ணு நக்கல் அடிச்சு பேசியிருப்பாங்க. அதோட அது போயிருக்கும். இப்ப கூப்பிட்டு வச்சு என் புள்ளைய அசிங்கப்படுத்துறீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு சொல்லி துளசி வந்து செமையா வந்து கத்துறாங்க. "ஏன்டி நீங்களே வந்து அவங்க கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவீங்களா? நம்ம தேவையில்லாம வேலைய பார்த்துட்டோம். என் புருஷனுக்கு வந்து நான் ஃபோன் அடிக்கிறேன். அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா, அவரு வருவாரு. ஹெல்ப் பண்ணுவாரு. மகேஷ கூப்பிடுறேங்கிற" மாரி நம்ம அஞ்சலி வந்து பேசுறாங்க. "இப்போதைக்கு எதுவும் வந்து செய்ய முடியாது. அவங்க சொன்ன நேரத்தில அவங்க வந்துருவாங்க. மகேஷ் வந்தாலும் கரெக்ட்டா போய் இதே மாரி மாடல்ல வாங்கணும். இதெல்லாம் ரொம்பவே சிரமங்கிற" மாரி சொன்னோனே, வெற்றி வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த ஃபோட்டோ வந்து எடுத்துடுறாங்க நம்ம வெற்றி. இது எப்படி இருந்தாலும் நம்ப பசங்கள்ட்ட வந்து ஃபோட்டோ குடுத்துருவோம்னு சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஃபோட்டோ குடுத்துடுறாங்க. "நீ என்ன பண்ணியோ, ஏது பண்ணியோன்னு தெரியாது. இன்னொரு 20 நிமிஷத்துக்குள்ள எனக்கு வேணுங்கிற மாரி சொன்னோனே, "சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். நாங்க வாங்கிட்டு வந்துர்றோம்ன்னு" சொல்லிட்டு, அந்த நகைய வந்து வாங்குறதுக்காக வந்து போறாங்க. அப்படியே வாங்கிர்றாங்க. அண்ணன் சொன்ன இதுல வந்து வாங்கியாச்சு. இப்ப கொண்டு போய் குடுக்கணும். என்ன பண்றது? யாருக்கும் தெரியாம அண்ணன் வந்து பின்பக்கமா வந்து வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, வேக வேகமா வந்து வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்துர்றாங்க. வந்த உடனே அத வந்து வாங்கிக்கிறாங்க. நம்ம வெற்றி. யாரும் பார்க்காத நேரம் பார்த்து இத வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குடும்பத்தோட கௌரவத்த நானும் தான காப்பாத்தி ஆவணும். இப்போதைக்கு இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வெற்றி எல்லாரையும் வந்து பார்க்குறாங்க. சிவராமனோட மூத்த பிள்ளை வந்து கொஞ்சம் தயக்கத்துல வந்து இருக்காங்க. அப்பயே வந்து தெரிஞ்சிருது அந்த இடத்துல. உடனே கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல நம்ப வெற்றி. ஓ! இவங்க தான் காரணமா? இவங்களால தான் நம்ப குடும்பத்துல வந்து அடிக்கடி இவ்வளோ பெரிய விஷயம்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குங்கிற மாரி யோசிக்கிறப்ப, அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்துல வரப்போறாரும்மா. நம்ப என்னம்மா செய்ய போறோம்? நம்ப குடும்பத்த காப்பாத்துறதுக்கு யார் வரப்போறா? சாமி கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க. ரூ. 101 பணம் வைக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்துலேருந்து எங்கள காப்பாத்துங்க. ஆமா, சாமி தான் உன்ன அங்க வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மாட்டிக்கிற மாரி தெரிஞ்ச உடனே, ரூ. 101 வச்சுட்டா எல்லாம் மாறிடுமா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துளசி கேட்குறாங்க. போச்சு போ! கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற மரியாதையும் இனிமேட்டு இல்லாம போயிடும்.
உங்கள் வீட்டில் இது தானே கொடுத்தாங்க இது தானே கொடுத்தாங்கன்னு சொல்லி லட்சம் வாட்டி அந்த அம்மா பார்க்குறப்பெல்லாம் வந்து சொல்ல போகுது. இதெல்லாம் உனக்கு தேவையாமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம குடும்பம் அவங்க முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு கை கட்டி நிற்கணும்னு அவசியமா தேவையா? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. எல்லாம் இந்த பாட்டியால் வந்தவனே அம்மாவை ஏன் திட்டுறீங்க? நம்ம பத்திரமா இந்த வீட்டில் தானே இருக்க வேண்டியது. இப்போ இருக்கிறது ஒரே ஒரு வழி தான் அப்படின்னு துளசியும் அஞ்சலியும் பேசுகிறாங்க. அந்த நகை எங்கே இருக்குது அதை மட்டும் தேடி கண்டுபிடிச்சிட்டா போதும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் இருக்கிற எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் இந்த ரூமில் இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே எல்லாரும் ஒத்துமொத்த குடும்பமும் இங்கே வந்துடுறாங்க. என்னப்பா திடீர்னு கூப்பிட்டுருந்தீங்களே, அதாவது இப்போ நம்ம சபையில் வந்து ஒரு விஷயத்த சொன்னோம்ல, அது சும்மா தான். அந்த அம்மா சொன்னது எல்லாமே வாஸ்தவமான பேச்சு தான், உண்மை. அதனால் நம்ம குடும்பம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியெல்லாம் ஆக போகுதுங்கிற விஷயத்த அப்படியே விலாவரியாக சொல்கிறாங்க. சரிப்பா, ஏன்பா கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம்ல, தெரிஞ்சேவா வைப்பீங்க அப்படின்னு மூத்த புள்ள வந்து பேசுகிறாங்க. கேசவனுக்கும் ஒன்றும் புரியல. இப்போ இந்த இதுலேருந்து எப்படி வெளில வர போகிறோம்? ஒருத்தன் என்றானா செஞ்சது தப்புங்கிறான், இன்னொருத்தன் எப்படி வெளில வர போகிறோங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க. இங்கே இருந்தது எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி மூத்த பிள்ளை வந்து பேசுகிறாங்க. இங்கே தான் எங்கேயோ இருக்குது, எடுத்திருந்தா தயவு செஞ்சு கொடுத்துருங்க, நம்ம மாறி போச்சுங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஆனால் நமக்கு மட்டும் ஏதாவது சின்னதாக அந்த அம்மாவால் ஒரு சொல் வந்துச்சு, அதுவும் எடுத்தது யாருன்னு அப்புறமேட்டு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு இன்னொரு முகம் இருக்குப்பா, அதை எல்லாரும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது எதுவுமே சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க. எங்களை பார்த்தா அவங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா, நான் சத்தியமாக வந்து எடுக்கலைன்னு சொல்லி நம்ம கேசவன் வந்து பேசுகிறாங்க. எனக்காக நீங்கள் தான் 30,00,000 வந்து கொடுத்துருக்கீங்க, அதுக்கு மேலேயாப்பா நான் வந்து உங்கள் பொருளை வந்து ஆசைப்படுவேன். ஏன்னா என்னால் ரொம்ப சங்கடமாக இருக்குப்பா. நீங்கள் ஆசையாக வீடு கட்டலான்னு வச்சுருந்தீங்க, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எல்லாத்தையும் உங்கள் கிட்டேருந்து வாங்குற மாதிரி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு என்னெல்லாம் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே என்கிட்ட இருந்திருந்தா நான் நல்லாவே துளசிக்கு வந்து செஞ்சுருப்பேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கேசவன் வந்து லைட்டாக வந்து அழுகுறாங்க. அதே மாதிரி அடுத்த பையன்கிட்டையும் கேட்ட உடனே அவங்க வந்து நகையை எடுத்ததும் இல்லாமல் போய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது, அதை எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் தான் பத்திரமா வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வீட்டுக்கு வந்த புது மருமகங்கிற மாதிரி போகிற போக்கில் ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டு போகிறாங்க. நான்லாம் சத்தியமாக எடுக்கலைங்க அப்படின்னு அந்த இடத்துல முருகனோட மனைவி பேசுகிறாங்க. நீ எடுத்திருப்பியா இல்லையான்னு அவன் சொல்லி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நீ எடுத்திருக்க மாட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல கரெக்டாக வந்து வெற்றி வந்து மாற்றி வச்சிடுறாரு. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சம்மந்தி எல்லாரும் எங்கே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்களா, எல்லாரும் வர வேண்டியவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து நிற்கிறாங்க. நம்ம வெற்றி வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க. ஏங்க நல்லது தானேங்க நீங்கள் செஞ்சுருக்கீங்க, அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா தான் ஏதோ வந்து சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறாங்கன்னா நீங்களும் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, முன்னாடி வந்து தைரியமாக நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே தம்பி நம்ம மேலே எவ்வளோ வந்து மதிப்பு மரியாதையாக வச்சுருக்கு. இப்போ இது எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல. தம்பி, அதாவது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்கிற மாதிரி சொல்ல வராங்க. நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, வேணா பாருங்கள், கடவுள் கூட உங்கள் பக்கம் தான் நிற்க போகிறாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அபிராமி அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து வராங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த இடத்துல இது எல்லாம் உண்மைதாம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போனோன்னே எப்புட்றா இதெல்லாம் சாத்தியமாச்சு, அதான் நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வெற்றி வந்து பேசும்போது யாருக்கும் எதுவும் சொல்ல முடியல. பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து கஷ்டப்படுறதா இருந்தாலும் எல்லாரையும் ஒன்றா தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு அபிராமி அம்மா வந்து சொல்கிறாங்க. தீபாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். பேசாமல் இருந்தாலே சந்தோஷம். நல்லபடியாக வந்து சடங்கை வந்து செய்யலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நல்லபடியாக வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறாங்க.